எபிசோட் 20. இங்கே பாருமா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடு. அது மட்டும் இல்லை, நட்ஸு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடு. அப்புறமா ஃப்ரெஷ் ஜூஸு இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பப்பாளி பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, சரியா? உங்கள் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியல, அதான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க என்னோட சித்தி. அந்த நேரம் மேலே, இங்கே பாரு, எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. நமக்கு தேவை அந்த ராதாவோ இல்லை அவள் குழந்தையோ இல்லை. நமக்கு முக்கியமானது ராதாவோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை நம்ம கொன்னாகணும். இல்லைனா அவ்வளோதான், பெரிய விஷயமாயிடும். அவனை கொன்று அந்த பியூர் சோலை நம்ம வெளியில் எடுத்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கீர்த்தனா சொன்னான். இப்போ அவன் கீழே தான் இருக்கான். அவன் மேலே வர்றதுக்கு முன்னாடி நம்ம வேலையை போய் பண்ணி ஆகணும். அதனால் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்கள் ரூமுக்கு போனாங்க. சரி, ரொம்ப நாளாச்சு, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அந்த நேரத்தை கீர்த்தனாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக வெளியில் வந்துட்டோம். நாங்கள் வெளியில் நின்றுட்டு எல்லாருமே ஒவ்வொரு டாபிக் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்னோடய யூடியூப் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு. நாங்கள் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனேயே நாங்கள் மேலே வந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனாலும் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் பேசி அப்படியே தூங்கிட்டோம். திடீர்னு எங்கள் ரூமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சது. அது எங்கள் 2 பேர்த்துக்குமே தெரில. நாங்கள் ரொம்ப சூப்பராக தூங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. அதில் தான் நான் எழுந்திரிச்சு பார்த்தேன். ஐயோ, நெருப்பு அப்படின்னு நான் கத்துனேன். அதுக்கப்புறமா நான் ராதாவை எழுப்பினேன். ராதா ரொம்பவே பதறி போய், என்னங்க நெருப்பு நெருப்பு அப்படின்னு கத்தினாங்க. ஏய் இரு, நானும் நெருப்பு தானே சொன்னேன், இதை எப்படியாவது அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாரில் இருந்த தண்ணி எடுத்து ஊற்றினேன். ஆனால் அதில் நெருப்பு அணைய போகிறதில்லன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் இருந்துச்சு, ராதாவையும் குழந்தைக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அதனால் ஒரு பெட்ஷீட் எடுத்து ராதாவோட உடம்பு முழுக்க நான் சுற்றினேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஜாரில் இருந்த தண்ணி எடுத்து அவன் மேலே ஊற்றி அவளை வெளியில் தள்ளி விட்டுட்டேன். எங்கள் சத்தம் கேட்டு எல்லாருமே வெளியில் வந்தாங்க. எல்லாருமே ரொம்ப பதறி போயிருந்தாங்க. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ கீர்த்தனா. நீ செஞ்ச வேலைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய அப்ளோஸ். உன்னை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்படி தான் நீ இதெல்லாம் யோசிச்சேன்னு எனக்கு தெரில. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட கீர்த்தனா, சீக்கிரமாக நான் அவனோட பிணத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான். அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எனக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம் ராதாவுக்கு வர ஆரம்பிச்சுது. எல்லாருமே அந்த ரூமில் தண்ணி எடுத்து நெருப்பு அணைக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என் கையெல்லாம் நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சுது. என் உடம்பு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு அதிகமாச்சு. அந்த நெருப்புனால என் உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சுது. என் கையிலலாம் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. எனக்கு இந்த நெருப்புலேருந்து எப்படி வெளியில் போகிறது தெரியல. அந்த புகையினால் எனக்கு பயங்கரமாக மூச்சடைக்க ஆரம்பிச்சுது. இருமல் வந்தது. இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் ராதாவையும் குழந்தையும் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிம்மதி எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அப்படியே மயங்கி கீழே விழுந்தேன். எல்லாருமே சத்தம் போட்டாங்க. ஆனால் எனக்கு தான் எதுவுமே தெரியல. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூட என்னால் கத்த முடியல. நான் அப்படியே படுத்துட்டேன். அப்போ தான் அங்கே ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஏதோ ஒன்று என்கிட்ட வந்து, இப்போ நீ சாகக்கூடாது, நீ சும்மா பிறக்கலை, நீ இந்த உலகத்தை காப்பாற்ற பிறந்தவன், அவ்வளோ சீக்கிரம் உன்னை நான் சாக விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி என்னோட முகத்தில் அது கை வச்சிச்சு. என்னோட உடம்புல அது கை வச்சிச்சு. காயங்கள் பட்ட இடத்துல இருந்த காயங்கள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. அது யார் என்னன்னு கூட எனக்கு தெரியலை. அதை உணர மட்டுமே என்னால் முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் இப்படியே போச்சு. எல்லாரும் சேர்ந்து ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி தண்ணி அணைச்சாங்க. அதுக்கப்புறமா
என்ன அவங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. நான் மயக்கத்தில் இருந்தேன். அதுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் எனக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. டாக்டர் செம்மையாக ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க வெளியில் வந்தாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் நல்லா இருக்காரு. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவ்வளோ நெருப்புக்குள்ளே சிக்கின அவருக்கு காயங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்படிப்பட்ட நெருப்பில் சிக்கும்போது கண்டிப்பாக காயங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். குணம் ஆகுறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இவர் இவ்வளோ சீக்கிரமாக சரியாயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். அண்ட் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. எல்லாரும் உள்ளே வந்து என்னை இப்போ வினோதமாக பார்த்தாங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரில. நான் அவங்கள வினோதமாக பார்த்தேன். சரி, ஒன்றும் இல்லை, நீ நல்லா ரெஸ்ட் எடு, எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு அக்கா பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அம்மாவும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ராதாவை நினச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஆனால் அவள் என்ன ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தா. பாவம், அவளுக்கு தான் இங்கே என்ன நடந்துட்டுருக்குதுன்னே புரியல. அன்னைக்கு என்னை இன்னொரு ஆளாக பார்த்தது, இன்னைக்கு இந்த நெருப்பு அவளுக்கு அவள் மனசை ரொம்பவே அதை குழப்பிச்சு. நான் உண்மையாகவே மனுஷனாக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் நானே அவளுக்கு தோணுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. எனக்கு நெருப்பில் பட்ட காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிச்சுது. மருந்து மாத்திரை எல்லாமே நான் எடுத்துகிட்டே தான் இருந்தேன். ஒரு நாள் நாங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொட்டை மாடியில் இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி மச்சான், நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வெளியில் போகிறதா? பார்த்தல, இந்த கையை வச்சுட்டு நான் எப்படி வர்றது? இவ்வளோ பெரிய பேண்டேஜை சுற்றி இருக்கு. இதை வச்சுட்டு நான் எப்படிடா வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கென்ன, நாங்கள் இருக்கோம்ல, வா அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வெளியில் போனோம். நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணவே மாட்டேன். நீ எனக்கு கோடி ரூபாய் தந்தாலும் சரி, நான் முதல்ல செஞ்ச அதே தப்பை இப்போ நான் பையனுக்கு பண்ண மாட்டேன், புரியுதா? எனக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களும் ஒன்னால தான் நான் இழந்தேன். இப்போ அப்படிப்பட்ட உனக்கு நான் உதவி பண்ணணுமா? நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க? எல்லாமே டைம் வேஸ்ட். நீ என்கிட்ட பேசி எதுவுமே நடக்க போகிறதில்ல. இங்கே பார், மரியாதையாக இங்கேருந்து போயிடு, இல்லை நான் போலீஸ்க்கு கூப்பிடுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உன் மேலே, நீ செஞ்ச அனைத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டிக்கிட்டே இருந்தார். தொடரும்.